ஈரான் மீது இதுவரை இல்லாத தடைகளை விதிக்கப் போவதாகவும் இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று அமெரிக்க திரைசேரி அறிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரானுக்கு அடித்திருக்கின்றது இதுவரை இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் அல்லது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய புதையல் குறித்த செய்திகளை ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஈரான் அடுத்த நிலைக்கு செல்லப் போகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா ஈரானுக்கு விடுத்த அழைப்பு அதிரடியான திருப்பத்தை பிராந்தியத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உச்சமடைந்த சூழ்நிலையில் ஈரான் மீது அத்தனை போர் ஆயுதங்களையும் பயன்படுத்தி பார்த்த பின்னர் வெற்றியை சுவைக்க முடியாத அமெரிக்கா ஈரான் மீது தற்போது பொருளாதார போரை ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டார்கள். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் அமெரிக்காவினுடைய திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அவர்களால் அறிவிக்கப்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது இதுவரை விதித்த தடைகளை விட மேலதிகமான தடைகள் ஈரானுக்கு மட்டுமல்ல, ஈரானுடன் பொருளாதார உறவுகளை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், தனிப்பட்ட கம்பெனிகள், நிதி நிறுவனங்கள், நாடுகள், தனிப்பட்ட முதலாளிகளினுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் வரை தடை விதிக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பை அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய போரியல் தோல்வியையும் விரக்தி நிலையையும் தெளிவாக காட்டுவதாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். போர்க்களத்தில் எந்த ஒரு முனையிலும் ஈரானை தோற்கடிக்க முடியாத அமெரிக்கர்கள் மீண்டும் இந்த பொருளாதார போருக்குள் இறங்கியிருப்பது அவர்கள் இந்த போரில் எவ்வளவு விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா ஈரானை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், பொருளாதாரத்தை சிதைக்க வேண்டும் என பல நகர்வுகளை மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இயற்கை ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டை வழங்கி இருக்கின்றது. ஈரானில் 7.5 லட்சம் கோடி கனடிய எரிவாயு கிடங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய $165.12 பில்லியன் மதிப்புள்ள இந்த எரிவாயு வயல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு இயற்கை எரிவாயுவின் அளவு 7.5 ட்ரில்லியன், நினைத்து பாருங்கள், 7.5 ட்ரில்லியன், அதாவது 7.5 லட்சம் கோடி கனடிக்கும் அதிகமாக இருப்பதால் இது பல பில்லியன் டாலர்கள் வர்த்தகத்தை ஈரானுக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, உலகிலேயே அதிகமான எரிவாயு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக ஈரானை மாற்றப் போகின்றது என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அழிப்பதற்கு துடித்து கொண்டிருக்க, அங்கு இயற்கையாகவே ஈரானுக்கு அடித்திருக்கக்கூடிய ஜாக்பாட் ஈரானுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் அளித்திருக்கின்றது. எனவே $168 பில்லியன் மேலான இது ஒரு அன்னளவான கணிப்பு, இதைவிட அதிகமான பெறுமதி இருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்த கனடி எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டது ஈரான் தொடர்பில் உலக நாடுகளின் புருவங்களை உயர்த்தி பார்க்க வைத்திருக்கின்றது. இது சார்ந்து அடுத்து வரும் நாட்களில் மிக முக்கியமான முழுமையான அறிவிப்புகள் ஈரானிலிருந்து வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓமானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாளை டெஹ்ரானுக்கு பயணம் சென்று நேரடியாக ஈரான் ஓமான் பேச்சுவார்த்தைகள், ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் ஈரானை கொண்டு வருவதற்காக பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி ஹாஷிம் முனிரும் டெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ட்ரம்பின் இடைக்கால தேர்தலுக்கு முன்பாக எப்படியாவது இந்த போரை நிறுத்தி எண்ணெய் விலைகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கமாக இருக்கின்றது. வெளியேற்றம் எதை சொல்லி என்ன செய்வேன், அப்படி செய்வேன், எப்படி செய்வேன் என்று கடுமையான மிரட்டல்களை விடுத்தாலும் கூட தன்னுடைய மிரட்டல்களுக்கு ஈரான் அஞ்சவில்லை என்பதை ட்ரம்பும் புரிந்து கொண்டு விட்டார். எனவே மறைமுகமாக தன்னுடைய ஆதரவாளர்கள் அல்லது தன்னுடைய நம்பிக்கையான பாகிஸ்தானுடைய ஹசீம் முனிரை அனுப்பியிருக்கின்றார். எப்படியாவது டெஹ்ரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வாருங்கள், அடித்தும் பார்த்தோம், மிரட்டியும் பார்த்தோம், அவன் எதற்குமே அசைகின்றான் இல்லை, தயவு செய்து பாகிஸ்தான் ஈரானை கொண்டு வாருங்கள் என்பதைப் போல ஹசீம் முனிரை டெஹ்ரானுக்கு அவசரமாக அனுப்பியிருக்கின்றார்கள். ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக ஈரானுக்கு சென்றிருக்கின்றார். அங்கும் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இடைத்தேர்தல்களை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி இந்த போர் அமெரிக்காவுக்கு எவ்வளவு பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தர்க்க ரீதியாக
நிரூபித்து காட்டுவதனூடாக இனி எந்த ஒரு அமெரிக்க நிர்வாகம் வந்தாலும், அது ட்ரம்ப் வந்தாலும், ட்ரம்பின் பின்பு வேறொரு நபரை ஆட்சி கட்டலில் அமர்ந்தால் கூட ஈரான் மீது ஒரு போர் தொடுத்தால் எங்களுடைய பொருளாதாரம் சுக்குனராகிவிடும், எங்களுடைய நாட்டின் ஸ்திரத்தன்மை கெட்டுவிடும் என்று அவர்கள் நினைத்து பார்க்கும் அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஈரான் செயற்படுவதாகவும் அமெரிக்க பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது இடைத்தேர்தலுக்குள் எப்படியும் ஈரானுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு போரை நிறுத்தி எண்ணெய்களை குறைப்பது ட்ரம்பின் நோக்கமாக இருக்க, அமெரிக்காவின் இந்த பலவீனமான நிலையை மேலும் பலவீனப்படுத்தி இனி ஈரான் மீது படையெடுப்பியா, இனி ஒரு போரை தொடங்குவியா என்று கேட்கும் அளவுக்கு அமெரிக்கர்களையே கொண்டு வந்து நடுத்தெருவில் நிறுத்திவிட வேண்டும், ட்ரம்பை அமெரிக்கர்களே தூக்கி எறிவதற்கான ஒரு வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பது ஈரானினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. சார்ந்த காய்களையும் ஈரான் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து கவுதி படைகளுக்கு எதிராக சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தானுடன் ஒரு கூட்டணி அமைத்தார்கள். ஆனால் கவுதி படைகளினுடைய தாக்குதலை இவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அதிலும் இந்த சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தானுடன் இராணுவ கூட்டாண்மையை வலுப்படுத்திய பின்னர் தான் கவுதிகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். இவர்கள் எத்தனை நாடுகளில் இணைந்தாலும் கவுதிகளுக்கு பின்னணியில் இருப்பது ஈரான். எனவே ஈரான் அப்போதே கூறியிருந்தார்கள், உங்களுடைய எந்த ஒரு கூட்டணியும் கவுதிகள் மீதான தாக்குதலில் இருந்து உங்களை பாதுகாக்காது, கவுதிகளை கட்டுப்படுத்தாது. அவர்கள் அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டியவர்கள். அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பலே செங்கடலிலிருந்து தப்பி ஓடியது. இதெல்லாம் வரலாறு. போரியல் செய்திகளை தினசரி பார்ப்பவர்களுக்கு தெரியும். இந்த நிலையில்தான் ஈரான் குறிப்பிட்டார்கள், இப்படியான ஒப்பந்தங்கள் செய்வதை விட்டுவிட்டு உங்களுடைய வெளியுறவு கொள்கைகளையும் உங்களுடைய கோட்பாடுகளையும் நேர்மையான முறையில் மாற்றிக்கொள்ளுங்கள் என. ஆனால் தற்போது ஒரு அதிரடி திருப்பமாக ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் போன்றவர்களுடன் கூட்டணி அமைத்திருந்தார்கள். தற்போது ஈரானே அந்த கூட்டணியில் வந்து இணையுமாறு 3 நாடுகளும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஈரானினுடைய ஐஆர்ஜிசியின் முக்கிய தளபதி ஒருவர் விடுத்திருக்கின்றார். நினைத்து பாருங்கள், ஈரானுக்கு எதிராக ஈரான் தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாக்கலாம் என்று கனவு கண்ட சவுதி துருக்கியையும் பாகிஸ்தானும் தன்னுடைய அணியில் சேர்த்து கொண்டது. ஆனால் தற்போது அந்த நாடுகள் கூட்டணிக்கு வந்துவிட்டு பேசாமல் ஈரானையும் சேர்த்து விடுங்கள், நாங்கள் அனைவரும் சேர்ந்தால் கூட ஈரானை எதிர்த்து நிற்பது கஷ்டம், ஈரானையும் எங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் சிக்கல் முடிந்துவிடும், ஈரானுடன் நாங்கள் நட்பாக சென்று விடலாம் என்று ஈரானை அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். சவுதி, பாகிஸ்தான், துருக்கி கூட்டணியில் இணைவதற்கு ஈரான் இது தொடர்பாக மிக பெரிய அளவில் பரிசீலித்து வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒருவேளை ஈரானுடன் இவர்கள் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றகரமாக சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இராணுவ ரீதியில் துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஈரான் இணைந்து கொண்டால் நிச்சயமாக அமெரிக்கா, இஸ்ரேலை இந்த பிராந்தியத்தில் அது காலி செய்யக்கூடிய ஒரு இராணுவ கூட்டணியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் பாகிஸ்தான் அணு ஆயுத சக்தி கொண்ட நாடு, துருக்கி மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டிருக்கின்றார்கள், சவுதி அரேபியா மிகப்பெரிய செல்வந்த நாடு, ஈரானை பற்றி சொல்ல தேவையில்லை, அமெரிக்கா, இஸ்ரேலையே விரட்டி அடித்து கொண்டிருக்கக்கூடிய, பணம் இல்லாவிட்டாலும் தைரியமும் மிகப்பெரிய தொழில்நுட்பமும் மிகப்பெரிய அளவிலான வியூகமும் கொண்ட ஒரு நாடு. அவர்களுடைய போர் வியூகங்களை கண்டு அமெரிக்க பென்டகனே திணறி போயிருக்கின்றார்கள். அப்படியான சூழ்நிலையில் இந்த 4 நாடுகள் இணைந்து கொண்டால் அது இஸ்ரேல், அமெரிக்காவை இந்த பிராந்தியத்தில் முற்றாக வலித்து எடுத்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஈரான் அமெரிக்க போரினால் வளைகுடா நாடுகள் மிகப்பெரிய பாதிப்புகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்திருக்கின்றார்கள் என்று செய்திகளும் தகவல்களும் ஒரு அன்னளவாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட தற்போது அதற்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விடயம், இந்த வளைகுடா நாடுகள் ஈரான் அமெரிக்க போரில் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது. அதாவது கத்தார் தன்னுடைய பட்ஜெட்டில் வரலாற்றில் முதல் முறையாக 30% தொகையை குறைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி அதிகாரபூர்வமாக கத்தார் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்டேட் காமர்ஸ் மற்றும் எல்என்ஜி ஏற்றுமதி கட்டமைப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக கத்தாருக்கு ஆண்டுக்கு $22 பில்லியன் நஷ்டம், அதாவது வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இவற்றை ஈடுகட்டுவதற்காக 30% தொகையை தன்னுடைய மொத்த பட்ஜெட்டிலே, அதாவது ஒதுக்கக்கூடிய நிதியிலே குறைத்திருக்கின்றார்கள். எனவே கத்தாரை போன்றுதான் சவுதி அரேபியாவாக இருக்கலாம், எமிரேட்ஸாக இருக்கலாம், பக்ரைனாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், அனைத்து நாடுகளும் இந்த போரினால் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அமெரிக்காவை நம்பி அமெரிக்கா தங்களை எப்படியும் காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து சென்றவர்கள் இன்று அமெரிக்காவினாலேயே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகி தங்களுடைய பட்ஜெட்டை கூட குறைக்கும் அளவுக்கு மாற்றி அமைக்கும் அளவுக்கு ஒரு சிக்கலான நிலையில்தான் இந்த வளைகுடா நாடுகளை அமெரிக்கா கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள் என்பதையும் கத்தாரில் ஏற்பட்ட பட்ஜெட் நிலவரத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி இன்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வார கால பகுதியில் ஈரான் முழுவதும் 1000 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சாதனங்களை கைப்பற்றியிருப்பதுடன் இந்த இணைய சாதனங்களை கொண்டு ஈரானுக்குள் பல்வேறுபட்ட உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அமெரிக்காவினுடைய உளவாளிகள் ஏறக்குறைய 163 பேரை தாங்கள் கைது செய்திருக்கின்றோம் என்ற அறிவிப்பை ஈரான் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் மட்டும் 997 ஸ்டார்லிங் சாதனங்களையும் அது தொடர்பான உபகரணங்களையும் மெப் அதாவது ஈரான் தொடர்பான முக்கியமான இராணுவ தளங்கள் தொடர்பாக வரைபடங்களையும் கைப்பற்றியிருப்பதுடன் 21 வாகனங்களையும் பறிமுதல் செய்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த ஸ்டார்லிங் இணைப்புகளும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உபகரணங்களும் அஜர்பைஜான் மற்றும் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதி வழியாக மேற்கு மற்றும் வடமேற்கு எல்லைகள் மூலம் ஈரானுக்குள் நுழைந்திருப்பதை தாங்கள் கைது செய்யப்பட்ட உளவாளிகளிடமிருந்து பெற்ற விசாரணைகளில் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த பின்னர் ரஷ்யா உக்ரைன் போருக்காக செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் மேலும் போரை தீவிரப்படுத்துவதற்காக 3 லட்சம் இராணுவ வீரர்களை திரட்டும் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளின் பற்றாக்குறை, வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பற்றாக்குறை மிக பெரிய அளவில் இருப்பதாகவும் நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்கா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு தாங்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் தங்களுக்கு போதுமான வான் பாதுகாப்பு சாதனங்களும் இடைமறை ஏவுகணைகளும் வந்து சேரவில்லை எனவும் தங்களுடைய நடப்பு ஆண்டு பாதுகாப்பு செலவினத்தில் மட்டும் $27 பில்லியன் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். ஜெலன்ஸ்கி கொண்டு புரியவில்லை, ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகளை இந்த ஈரான் அமெரிக்கா போரால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கியிருக்கின்றார்கள். நேட்டோ நாடுகளில் வைக்கப்பட்ட பல வான் பாதுகாப்பு பெட்ரியோட் வான் பாதுகாப்புகளை அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு நகர்த்தி விட்டார்கள். அங்கு பல பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஈரானால் அளிக்கப்பட்டதால் எனவே அவர்களை தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் நிதியும் ஆயுதமும் கேட்டால் நிதி வருகின்றதோ இல்லையோ உக்ரைனுக்கு என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கின்றது. உக்ரைன் நிலவரம் இப்போது நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதால் உக்ரைனை ஏறக்குறைய ஒரு கைவிட்ட நிலையில்தான் உக்ரைன் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தினால் 30 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தலைநகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குப்பை கிடங்கில் கனமழை காரணமாக இந்த குப்பை கிடங்கு சரிந்ததில் அதற்கு கீழே மக்கள் அகப்பட்டு மிக மோசமான முறையில் 35 பேர் வரை இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். 20 பேர் வரை காணாமல் போயுள்ள சூழ்நிலையில் அவர்களை மீட்பதற்கான பணிகள் தேடுதல் வேட்டைகள் நடைபெற்று வருவதாக அம்மாநிலத்தினுடைய தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான செய்திகளாக மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. உடல்நல குறைவு காரணமாக ஏதாவது தடங்கல்கள் அல்லது காணொளியில் ஏதாவது குரல் பதிவில் இடையூறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.